வணக்கம். நான் உங்கள் ஜெயராம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதின ஆஃப் டிஸ்பேட்ச் இந்த எஸ்ஸேயோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த எஸ்ஸேயில் ஃப்ரான்சிஸ் பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிற நேரம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறாரு. ஏன்னா இதில் அவர் 3 வகையான டிஸ்பேட்சை பற்றி பேசுகிறார். ஒன்று வந்து அஃபெக்டிவ் டிஸ்பேட்ச், அதாவது ஒரு வேலையை வேக வேகமாக செஞ்சு முடிக்கிறது. இன்னொன்று வந்து ஸ்மால் டிஸ்பேட்ச், ஒரு வேலையை ரொம்ப நேரம் எடுத்து செய்கிறது. இன்னொன்று வந்து ட்ரூ டிஸ்பேட்ச், அதாவது ஒரு வேலைக்கு எவ்வளோ நேரம் நம்ம செலவிடணுமோ அந்த நேரத்தை செலவிடுறது. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த அஃபெக்டிவ் டிஸ்பேட்ச் அண்ட் ஸ்மால் டிஸ்பேட்ச், அதாவது வேக வேகமாக செஞ்சு முடிக்கிறதும் மெதுவாக செய்கிறதுலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா பிஸ்னஸில் வந்து நேரன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் கடைசியில் எல்லாரும் எதை பார்ப்பாங்கன்னா, ஒரு வேலையை நம்ம எவ்வளோ நல்லா செஞ்சுருக்கோன்னு தான் பார்ப்பாங்க. அதாவது அதுக்கு அவர் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு புடிங் சாப்பிட்றோன்னா சாப்பிடும் போது அது எப்படி இருக்குது அதுதான் முக்கியமே தவிர அது எவ்வளோ நேரம் எடுத்தது, வேகமாக செஞ்சீங்களா மெதுவாக செஞ்சீங்களான்னு பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு வேலையை எப்படி ஜட்ஜ் பண்ணுவோன்னா அது ரிசல்ட் வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவோம் அப்படின்றாரு. இப்போ இதில் அவர் வந்து அஃபெக்டிவ் டிஸ்பேட்ச், அதாவது ஒரு விஷயத்தை வேக வேகமாக செய்கிறது எப்படி வந்து டேஞ்சரஸாக இருக்கும்னு சொல்கிறாருன்னா, வேக வேகமாக சாப்பிட்டா எப்படி அஜீரணம் ஆகுமோ, எப்படி நிறைய வியாதிகளோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தொல்லை வரத்துக்கு அது காரணமாக இருக்குமோ, அதுதான் இந்த வேக வேகமாக ஒரு வேலையை செய்கிறதுக்கு சமமான ஒரு விஷயமாக அவர் சொல்கிறாரு. அதாவது ஒரு வேலையை வந்து நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறோன்றது முக்கியம் இல்லை. ஒரு வேலையை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுனால உங்கள் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு முன்னேறுதுன்றது தான் முக்கியம். இப்போது இந்த வேலையை வந்து வேக வேகமாக செஞ்சு முடிக்கும் போது அது எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருப்போன்றது நமக்கு தெரியாது. இப்போ ஒரு குதிரை வந்து ரேஸில் ஓடுதுன்னா அது வந்து காலை தூரமாக வச்சு லாங் ஸ்ட்ரைடுனா ஒரு வாட்டி கால் எடுத்து வச்சுட்டு அடுத்த வாட்டி கால் எடுத்து வைக்கிறதுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் தான். இல்லை மேலே வந்து குதிச்சு ஓடுறதுனால மட்டுமே அந்த குதிரை வந்து கேச்சிடும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி பிஸ்னஸ்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது வெற்றியாக இருக்கிறதுக்கு. இப்போ சில பேர் வந்து வெறும் அவங்களோட சுப்பீரியர்ஸ், அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள வந்து அவங்க மனசை கவரணுன்றதுக்காகவே ஒரு வேலையை வேக வேகமாக செஞ்சு, நான் பாருங்கள் இந்த வேலையை எவ்வளோ நல்லா செஞ்சுருக்கேன், எவ்வளோ வேகமாக செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி காட்ட நினைப்பாங்க. ஆனால் ஒரு வேலைக்கு இவ்வளோ நேரம் தேவைப்படணும்னா அந்த நேரத்தை கொடுத்து அந்த வேலை செய்கிறது நல்லது அப்படின்றாரு. ஏன்னா நீங்கள் வேக வேகமாக செய்யும் போது அந்த வேலை வந்து பாழாகிறதுக்கும் வழி இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம சுருக்கி சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஆப்ரிவேஷன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, 2 விதமான ஆப்ரிவேஷன் இருக்குது. ஒன்று வந்து அந்த கான்ட்ராக்ட் பண்ணுறது, அந்த வார்த்தையோட முதல் எழுத்துக்களை மாத்திரம் எடுத்து ஒரு வார்த்தையை உருவாக்குறது, இல்லை சின்னதாக இப்போ எக்ஸாம்பிள்னால் இஎக்ஸ்ன்னு எழுதுறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஆப்ரிவேஷன் இன்னொரு வகையும் இருக்கும், அதாவது பாதியாக கட் பண்ணுறது. இப்போ முதல் இதை நம்ம ஒத்துக்கலாம், ஆனால் ரெண்டாவது வந்து ஒத்துக்கவே முடியாது. இதுக்கு வந்து அவர் சார் அமியஸ் பாலட்ன்ற ஒருத்தருடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. அவருடைய மக்கள் எல்லாம் வந்து அதாவது சில வேலையை கொடுக்கும்போது அவர்கிட்ட வேலை செய்கிறவங்க வேக வேகமாக செய்யறதை பார்த்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டே அ லிட்டில், அதாவது கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் அதை முடிக்க போகிறோம், அதை நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் அவசரமாக செய்யணுன்ற அவசியம் இல்லை. அந்த வேலைக்கு இவ்வளோ டைம் கொடுக்கணுன்னா கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றாரு. இப்போது அஃபெக்டிவ் டிஸ்பேட்ச்ன்றது ரொம்ப டேஞ்சரஸ் பிஸ்னஸ்ன்னு போது அப்போ எது கரெக்டுன்னா ட்ரூ டிஸ்பேட்ச் தான். ஒரு வேலைக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா ஒரு பிஸ்னஸில் பணம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி நேரமும் முக்கியம். இப்போது நம்ம அஃபெக்டிவ் டிஸ்பேட்ச் ரொம்ப மோசம்னு சொல்லும் போது ஸ்மால் டிஸ்பேட்சை பற்றியும் நினைக்கணும். அதாவது ஒரு வேலையை ரொம்ப இழுத்து அடித்து செய்கிறது. அதுலேயும் அவர் வந்து இங்கே ஸ்பானியர்ஸ் அண்ட் ஸ்பார்டன்ஸை பற்றி சொல்கிறாரு. அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப டைம் எடுத்து தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லாட்டின் ப்ராவர்பை சொல்கிறாரு. அந்த ப்ராவர்ப் என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு நிறைய நாள் வாழணுன்னா அப்போ உங்கள் இறப்பு வந்து ஸ்பெயினில் வரணும்னு வேண்டிக்குங்க. ஏன்னா அங்கே எல்லாருமே எல்லாத்தையும் மெதுவாக தான் செய்வாங்க. இப்போ ஸ்பெயினில் இருந்தால் எல்லாமே லேட்டாக தான் ஆகும், அப்போ நீங்கள் இறக்குறதும் லேட்டாக தான் ஆகும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் நிறைய வருஷம் வாழ்ந்துடுவீங்க அப்படின்ற ஒரு ப்ராவர்ப் இங்கே சொல்கிறாரு. அதே சமயத்தில் ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்னா அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் நிறைய நேரம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் புத்திசாலியானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் வந்து அவரோட வழியிலேயே அந்த விஷயத்தை எப்படி சொல்கிறாரோ அப்படியே செய்ய விட்டுருவாங்க. ஏன்னா நடுவில் உட்காந்துக்கிட்டு அவருக்கு இப்படியா அப்படியான்னு ஏதாவது சொன்னால் அவருக்கு சொல்ல வர விஷயம் சொல்ல முடியாமல் போயிடலாம், இல்லை மறந்து போயிடலாம், இல்லை சொன்னதே திருப்பி சொல்லலாம், இல்லை ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு திரும்பி வேறு எதுக்கும் போயிட்டு திருப்பி இங்கே வரலாம். ஏன்னா அவருடைய ஃப்ளோன்னு ஒன்று இருக்கு இல்லையா,
இப்படி 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 இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சவர் வந்திருப்பார். ஆனால் இப்போ பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து அவருக்கு உதவி செய்கிறோன்ற நோக்கத்தில் ஒரு மாட்ரேட்டராக இருந்து அவருக்கு நடுவில் வந்து எடுத்து கொடுக்குறதோ இல்லை இதுவா அதுவான்னு கேட்கும்போது அவர் சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக சொல்ல முடியாமல் திணறதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும். அப்போ சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாடரேட்டர்ஸ் வந்து ஆக்டர்ஸ்னு ஆக்சுவலாக பேசுகிறவங்க அவங்கள விட ரொம்ப மோசமானவங்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் ஒரே விஷயத்த திரும்பி திரும்பி சொல்கிறதும் வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ ஒரு விஷயத்த வந்து சொல்கிறோம் வச்சிங்களேன், அதை எப்படி சொல்லணுன்றது முக்கியம் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ரேஸ் ஓட போகிறோன்னா அந்த ரேஸுக்கு ஏற்ற உடையை தான் போட்டுன்னு போகணும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்ல நீளமான ஒரு உடையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போகிற மாதிரிலாம் போனோன்னா நம்ம அந்த ரேஸை ஓடும் போது நம்ம போட்டுருக்க ஆடையே நமக்கு ஒரு தடங்களாக இருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறோம் வச்சிங்களேன், அது கொடுக்கக்கூடிய ப்ரிஃபேஸு பேசேஜ் இதெல்லாம் வந்து நேரத்தை வந்து வீணடிக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ நேரம் வேணால் எடுத்துக்கலாம் அவங்க மைண்டுக்குள்ளே அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த ப்ரிப்பரேஷனுடைய டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நேரம் செலவு பண்ணி ஒரு விஷயத்தை உங்கள் மனசுக்குள்ளே போட்டு ப்ரிப்பேர் பண்ணி இல்லை ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு நீங்கள் எப்படிலாம் உங்களை தயார் பண்ணிக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கிறீங்களோ அது வந்து உங்களோட ப்ரெசன்டேஷனை ரொம்ப அருமையாக வந்து ஒரு சுருக்கமான நேரத்தில் கொடுக்கறதுக்கு உதவும் அப்படின்றாரு. இப்போ ஆர்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சிங்கிளிங் இதுதான் ஒரு டிஸ்பேட்ச், ஒரு வேலையை செய்ய வேண்டிய விஷயம். இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனில் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதுலேயும் வந்து கரெக்டான நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறது அந்த பிஸ்னஸ் வந்து வெற்றிகரமாக அமையறதுக்கும் அமையும். இப்போ உங்களுக்கு வந்து நிறையா நேரம் உங்களுக்கு தேவை இல்லை சரியான நேரம் உங்களுக்கு தேவைன்னா முதல்ல நீங்கள் நேரத்தை சேர்த்து வைக்கணும். நேரத்தை வீணடிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு போது உங்களுக்கு வந்து சரியாக வந்து உங்களுக்கு நேரம் அமையாது அப்படின்றாரு. அதே மாதிரி ஒரு விஷயம் செய்கிறோன்னா ப்ரிப்பரேஷன், டிபேட்டு, பர்ஃபெக்ஷன். ப்ரிப்ரேஷன்னா அந்த வேலையை செய்யறது தயாராகிறது. டிபேட்னால் நிறைய பேரோடு கலந்து பேசி இந்த வேலையெல்லாம் செய்யலாம், இதனால் என்ன ஆகும், இதில் நன்மை என்ன தீமை என்ன, இதில் வந்து பாதகம் இருக்கா சாதகம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் டிபேட்டு. பர்ஃபெக்ஷன்றது நம்ம ஏற்கனவே முடிவு பண்ண விஷயத்த செஞ்சு முடிக்கிறது. இப்போ இந்த முதல் விஷயமும் கடைசி விஷயம் அதாவது ப்ரிப்பரேஷன் பர்ஃபெக்ஷனை வந்து ஒரு சில பேர் தான் வந்து செய்யணும். ஆனால் டிபேட்டிங்கன்றது அதாவது ஒரு விஷயத்தோட சாதக பாதகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எத்தனை பேர்கிட்ட வேணால் பேசி பார்க்கலாம். ஏன்னா ஒரு நல்ல எல்லார்கிட்டையும் பேசி ஒரு நிறைய விஷயங்களை தெரிஞ்சு அதுலேருந்து ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வரும்போது உங்களுடைய வேலை இலகுவாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க எஸ்ஸேயை படிக்கலாம். Affected dispatch is one of the most dangerous things to business that can be. It is like that which the physicians call pre-digestion or hasty digestion, which is sure to fill the body full of crudities and secret seed of diseases. Therefore, measure not dispatch by the times of sitting, but by the advancement of the business. And as in races, it is not the large stride or high lift that makes a speed. So in business, the keeping close to the matter and not taking of it too much at once procureth dispatch. It is the care of someone only to come off speedily for the time, or to contrive some false periods of business because they may seem men of dispatch. But it is one thing to abbreviate by contracting, another by cutting off. And business so handled at several sittings or meetings goeth commonly backward and forward in an unsteady manner. I knew a wise man that had it for a byword when he saw men hasten to a conclusion. Stay a little that we may make an end the sooner. On the other side, true dispatch is a rich thing. For time is the measure of business as money is of wares, and business is bought at a dear hand where there is small dispatch. The Spartans and Spaniards have been noted to be of small dispatch. There is a saying in it, a proverb, let my death come from Spain, for then it will be sure to be long in coming. Give good hearing to those that give the first information in business, and rather direct them in the beginning than interrupt them in the continuance of their speeches. For he that is put out of his own order will go forward and backward, and be more tedious while he waits upon his memory than he could have been if he had gone on his own course. But sometimes it is seen that the moderator is more troublesome than the actor. Iterations are commonly loss of time, but there is no such gain of time as to iterate often the state of the question, for it chaseth away many a frivolous speech as it coming forward.
Long and curious speeches are as fit for dispatch as a robe of mantle with a long train is for race. Prefaces and passages and executions and other speeches of reference to the person are great waste of time, and though they seem to proceed of modesty, they are bravery. Yet beware of being too material when there is any impediment or obstruction in men's will. For preoccupation of mind ever requires preface of speech, like a fomentation to make the urgent enter. Above all things, order and distribution and singling out of parts is the life of dispatch, so as the distribution be not too subtle, for he that doth not divide will never enter well into business, and he that divideth too much will never come out of it clearly. To choose time is to save time, and an unseasonable motion is but beating the air. They be three parts of business: the preparation, the debate or examination, and the perfection. Whereof, if you look for dispatch, let the middle only be the work of many, and the first and last the work of few. The proceedings upon somewhat conceived in writing doth for the most part facilitate dispatch. For though it should be wholly rejected, yet that negative is more pregnant of direction than an indefinite, as ashes are more generative than dust. இப்படி தான் சொல்லி அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. நன்றி.